அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் டே 13 தேவுக்கு நாங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தோம் லஞ்சுக்கு அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் ரைஸ் தான் கேட்டிருந்தான். அதனால் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கோம் பீட்ரூட். பாதி பீட்ரூட் அதுவே கரெக்டாக இருக்கும். சின்ன பீட்ரூட் கிடையாது, பெரிய பீட்ரூட்னால பாதி பீட்ரூட் நான் திருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா வணங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாடுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ இதுவும் நல்லா வணக்கியாச்சு. உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சாப்பாடை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் நம்ம துருவி போட்டுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அப்போ சாப்பிட முடியாது. ஸோ பீட்ரூட் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு டிஃபனில் பார்த்தீங்க அப்படின்னா வத்தல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி குடல் வத்தலும், அப்புறம் ஹார்டின் பால் பேட் அந்த மாதிரி இருக்கும், அந்த ஷேப்டு வத்தலும் பொரிச்சு வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் நான் பேக் பண்ணி கொடுத்தது. நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.